வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருஷ பட்ஜெட் போன வருஷம் 2900 கோடி. ஒரு நாள் சராசரி கலெக்ஷன் 2 கோடி, அதிகபட்சம் இது வரைக்கும் 5.97 கோடி ஒரே நாள். லட்டு மட்டுமே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு 40-50 கோடிக்கு விற்கிது. இந்த லட்டு செய்யறதுக்கு நானே அங்கே கன்சல்டண்ட்டாக ஒரு இதுக்கு போனால் கைப்படாமல் இப்போ இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கன்வேயர் டிசைனுக்காக நானே போயிருந்தேன். அந்த டிசைன் அப்ரூவ் ஆக வேற ஒரு டிசைன் அப்புறமா வந்துச்சு. அதே போல் மொட்டை அடிக்கிற தொப்பி அது இந்த மாதிரி பொருட்களுடைய வியாபாரமே 70 கோடி வருஷத்துக்கு நடக்கும். ஒரு நாளைக்கு சாமிக்கு போடுற விதமான அலங்காரத்துக்கு 76 விதமான நகைகள். ஒரு கால் மணி நேரத்துக்கும் ஒரு நகை மாறும். அதில் ஒரு பர்டிகுலர் விதமான ஏதோ ஒரு மாதத்திற்கு 108 தங்க காசுகள் கொண்ட ஒன்று, அதை கொடுத்தவர் ஒரு முஸ்லீம். அதில் மல்டி லெவல் கார் பார்க்கிங்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. பட் கோயில் காசான்னு தெரியல. கோயிலை பொறுத்த வரைக்கும், திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிது. ஒரு பக்கம் கீழே திருமலை, ஏன்னா மேலே முழுக்க கோயிலுக்கு தான் சொந்தமான இடங்கள், அங்கே தங்கிறது எல்லாமே கோயிலுக்கு சொந்தமானது. ஃப்ரீயாக சில 100 இதுவும் அதுக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு போகணும். இல்லை 300லேருந்து 500 ரூபா அதிகபட்சங்கிற லெவலில் இருக்குது. பட் கீழே பல ஆயிரம் ரூபாய்க்கு பல்வேறு ஹோட்டல்கள் இருக்குது. அதில் தாஜே ஒரு கட்டுறதாக இருந்து அது தடை கேஸ் இதாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் திருப்பதிக்கு நீ வேண்டிக்கிட்டா, இன்னொன்றும் சொல்லிடுறேன், பல பிஸ்னஸ்மேன் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக பெருமாளையும் திருப்பதியும் வச்சுக்கிட்டு வருஷத்துலேருந்து இத்தனை சதவிகிதம் லாபத்தில் போடுறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். பல பேர் செய்வாங்க. குபேரனுடைய இடமாக திருப்பதி பார்க்கப்படுகிறது. திருப்பதியில் 7 மலை சப்தகிரின்னு பேர். இன்னொன்று சொல்லப்போனால் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து அங்கு கல்வெட்டுகள் இருக்கிறதுல 17ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரை உள்ள கல்வெட்டுகளில் 90% கல்வெட்டுகள் தமிழில் தான் இருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 2014லேருந்து 2019 வரைக்கும் சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்போது திருப்பதியினுடைய கோயில் காணிக்கைகள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்தது. அப்போ அதை எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக அமைச்சர்கள் எல்லாருமே சந்திரபாபு நாயுடுகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு சொன்னது என்னென்னா, காணிக்கை வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் இவ்வளோ காணிக்கைகள் போடுறாங்க அப்படின்னா அவ்வளோ வேண்டுதல்கள் இருக்கும். நார்மலாக கவலைகள் இருந்தால் தான் மக்கள் கோவிலுக்கு வரணும். அப்போ நாட்டு மக்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அமைச்சர்கள்ட்ட கேட்டாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய கவலைகளை போக்கிக்கக்கூடிய ஒரு ஆறுதலான ஒரு இடமா திருப்பதி இருக்குது அப்படிங்கிறது இந்த செய்தி மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி பெருமாளை பார்க்குறதுக்கு, அந்த கோவிலினுடைய முதன்மை தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் சினிமா பிரபலங்கள், பிஸ்னஸ்மேன்ஸ் வந்தால் அவங்க எவ்வளோ நேரத்தில் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் போன சில மணி நேரத்திலே ஒரு ரெட் கலர் சால்வை மாதிரி போத்திட்டு வெளியில் காரில் ஏறி போகிறாங்க. அந்த மாதிரியான விஷுவலையும் பார்க்க முடியுது. பட் இதெல்லாத்தையும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வெளியிலேருந்து ஒரு செய்தி வாயிலாக அந்த திருப்பதி கோயிலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. உண்மையிலே பக்தர்கள் அந்த சாமியை பார்க்குறதுல எதுக்கு இவ்வளோ நேரம், இவ்வளோ காணிக்கைகள் வர்றது அப்படிங்கிறது உண்மைதானா? என்ன பின்னணி விவரங்கள்? முதலாவதாக நீங்கள் வேகமாக பார்க்கணுன்னு சொன்னால் தமிழ்நாடு டூரிசம் பஸ்ஸோ இல்லாட்டி காரில் போனீங்கன்னால் அன்னைக்குள்ளே தரிசனம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் உண்டு. அது தமிழ்நாடு டூரிசம் பஸ்
டூரிசம் பஸ்ஸு இல்லை கார் 2 வசதியும் இருக்குது. அவங்க அப்ரூவ்டு கார்ஸ்ன்னு ஒரு நாளைக்கு 12 கார் என்னமோ அலௌடு. அது வழியாக அதுக்கேற்ற உங்கள் வசதிக்கு ஏற்ற பஸ்ஸுன்னா பஸ்ஸு இதுன்னா இருக்குது. அதில் காலையில் 5 மணிக்கு நம்ம இங்கே கிளம்புது. இப்போ தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு 12க்குள்ளே வரலாம். அதுக்கு ஸ்லாட் உண்டு. சரியா? ஸோ இது ஒரு இதுக்காக சொல்கிறேன். பட் அந்த கோயிலுக்கு மற்ற கோயில் பெரும்பாலும் பக்தர்கள் கோயிலுக்கு போகிறது கஷ்டம் போக்குறதுக்குன்னு சொல்வது ஒரு அளவில் சரின்னாலும் இன்னொரு காரணத்தில் நான் என் பலத்தில் தான் வாழ்கிறேன்னு நினைக்காம கடவுளோடு இருக்கணுங்கிறது நித்திய பூஜையாக இருக்கணும். அதாவது திருவள்ளுவரே சொல்லுவார், ஒரு நாடு மழை இல்லாமல் போனால் நித்திய நைமித்திய பூஜைகள் நடைபெறாமல் போய்விடும் அப்படிம்பார். அதனால உங்களுக்கு இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், பெருமாளும் விஷ்ணு வந்து பெருமாளுடைய மார்பிலேயே குடிகொண்டிருப்பாங்க. அப்படி அவங்க இருக்கிறப்போ ஒரு நாள் பிருகு முனிவர்னு சொல்லி ஒரு முனிவர் ஒரு யாகம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் பெருமாள்கிட்ட கொடுக்கறதுக்கு போனால் அவர் கொஞ்சம் கண்மயங்கி இருக்கிறப்ப அவர் கோவத்தில் அவர் உதைச்சதில் பெருமாள் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அவங்க பிரிஞ்சிருந்த தாயாரை திருமணம் செய்வதற்காக அவர் தேர்ந்தெடுத்து தவம் செய்தது நம்ம இந்த அந்த 7 மனையில் கீழே வந்து தவம் செஞ்சிட்ருக்கார். அவரை சுற்றி புத்தே வந்துருச்சு. அவர் தவம் பண்ணுறப்போ யாரோ ஒருவர் அங்கே புத்து வந்ததை உடைக்கிறப்ப ரத்தமே வர, அதுக்கப்புறம் அவர் இது பண்ணி அங்கே இருக்கிற ராஜாவுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறான்னு போகிறார். அப்போ என் மனைவி என் பொண்ணு வந்து இதுவாக வளர்ந்தவள், இளவரசியாக, அவளுக்கு நல்ல பெரிய முறையில் கல்யாணம் பண்ணணும், அவளுக்கு செலவுக்கும் நிறையா வேணும்னு உடனே எனக்கு குபேரனே கடன் தருவார் அப்படின்னு சொல்ல, ஸோ இங்கு திருமணம் நடந்தது குபேரனுடைய இடம் இதுங்கிற பேர்னால பல பிஸ்னஸ்மேன் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக பெருமாளையும் திருப்பதியும் வச்சுக்கிட்டு வருஷத்துலேருந்து இத்தனை சதவிகிதம் லாபத்தில் போடுறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். பல பேர் செய்வாங்க. ஸோ குபேரனுடைய இடமாக திருப்பதி பார்க்கப்படுகிறது. திருப்பதியில் 7 மலை சப்தகிரின்னு பேர். இன்னொன்று சொல்லப்போனால் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து அங்கு கல்வெட்டுகள் இருக்கிறதுல 17ஆம் 19ஆம் நூற்றாண்டு வரை உள்ள கல்வெட்டுகளில் 90% கல்வெட்டுகள் தமிழில் தான் இருக்குது. நான் 1980களில் போனால் கூட அடிவாரம்ன்ற போர்டு தான் இருந்துச்சு. இப்போ அலிப்பிரின்னு தெலுங்கில் மாற்றிட்டாங்க. சரியா? ஸோ அது இன்னைக்கும் அங்கு பாடப்படுவது பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லிட்டு பெருமாளுடைய தமிழ் இங்கே மாத்திரம் இல்லை, வட இந்தியாவில் நீங்கள் இமயமலை கிட்ட இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போனாலும் 4000 திவ்ய பிரபந்தங்களை அவங்களுக்கு மொழி புரியுதோ தெரியலையோ அவங்க மொழியில் எழுதிக்கிட்டு தமிழில் தான் பாடுறாங்க. இப்போ அந்த திருப்பதி கோயில் ரிலேட்டபிளான வியாபார விஷயங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருஷ பட்ஜெட் போன வருஷம் 2900 கோடி. ஒரு நாள் சராசரி கலெக்ஷன் 2 கோடி, அதிகபட்சம் இது வரைக்கும் 5.97 கோடி ஒரே நாள். அந்த 5.97 கோடி எந்த டைமில் வசூலாகும்? இல்லை, அது பிரம்மோற்சவம் நடக்கிறப்ப இருக்கலாம். வருஷத்துக்கு பிரம்மோற்சவங்கிறது நவம்பர் மாதம் அந்த மாதிரி வரும். இன்னொன்று, அந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து பட்டு இதுக்கு போகும், திருப்பதிக்கு போகும். ஸோ இந்த அளவுக்கு, ஏன்னா வைணவர்களுக்கு கோயில்னாலே ஸ்ரீரங்கம் தான். இங்கே பள்ளி கொண்டு இருக்கிறார், அங்கே நின்ற கோலத்தில் திருமண கோலத்தில் இருக்கிறார், தினந்தோறும் கல்யாணமும் நடக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம கோவளத்தில் நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கல்யாணமாகாதவர்கள் கல்யாணமாகும், வேணுங்கிறவங்க அங்கே போகலாம். அது மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இதில் சிலப்பதிகாரத்தில் தெளிவாக மாங்காட்டு மறையன் சொல்கிறப்ப ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட நிலையிலும் திருப்பதியில் நின்ற கோலத்திலும் பெருமாள் இருக்கார். ஏன்னா பல பேர் நெட்டில் போய் தேடினீங்கன்னா அது முருகர் கோயில், அது புத்தர் கோயில் அப்படின்னு இருக்கும். சிலப்பதிகாரத்தினுடைய காலம் முதலாக அது பெருமாள் கோவில் தான், அவர் நின்ற போஸ்டில் இருக்காருங்கிறதையும் நம்ம வச்சிரும். அதை தவிர லட்டு மட்டுமே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு 40-50 கோடிக்கு விற்கிது. இந்த லட்டு செய்யறதுக்கு நானே அங்கே கன்சல்டண்ட்டாக ஒரு இதுக்கு போனால் கைப்படாமல் இப்போ இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கன்வேயர் டிசைனுக்காக நானே போயிருந்தேன். அந்த டிசைன் அப்ரூவ் ஆக வேற ஒரு டிசைன் அப்புறமா வந்துச்சு. அதே போல் மொட்டை அடிக்கிற தொப்பி, அது இந்த மாதிரி பொருட்களுடைய வியாபாரமே 70 கோடி வருஷத்துக்கு நடக்குது. மொட்டை அடிச்சா கேப் வாங்கி அதுக்கிட்ட 70 கோடி கிட்ட. இப்போ நம்ம கேப்லாம் உள்ள எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை, எடுத்துட்டு போக அலோவெல்லாம் பண்ணுவாங்க நீங்கள். பட் நம்ம எத்தனை பேர் ஞாபகமாக லக்கேஜ் ஜாஸ்தி ஆகுதுன்னு நினைக்கிறோம், அடிச்சதுக்கப்புறம் வெக்கம் வந்து போடுறவங்க இருக்காங்க. அதனால இது மாதிரி பல பொருட்கள், டாலர், அவர் பெருமாள் போட்ட டாலர், இது லட்டுக்கு உள்ள நெய்க்கு மாத்திரம் உங்களுக்கு வருஷத்துக்கு 300 கோடி. ஒரு நாளைக்கு 15,000 கிலோ நெய் தேவைப்படுகிறது.
ஒரு நாளைக்கு அவங்க பசுனைங்கிறாங்க, பசு கிடைக்குமா? அதில் ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. ஆமாம், பசு இல்லை, பசுனையா இல்லாட்டியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரசாதத்துக்குரிய சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அங்கேயே வளர்க்குற பசுட்டு வந்து எடுத்து பண்ணுறாங்க. பட் இது நமக்கு கொடுக்குற விற்கிற லட்டையும் பசுனைன்னு சொல்கிறாங்க, பட் மிக்சடாக தான் இருக்கும். ஆனால் அதில் பழனியை சேர்ந்த ஒருத்தர், திண்டுக்கல்லை சேர்ந்த ஒருவர் பாமாயில் கலந்து வித்தார்னு சொல்லி அவரை பழனி ட்ரஸ்டியாகவும் சேகர் பாபு போட்டிருந்தார். அதுக்கு தான் இந்த தண்டனைகள் கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. திருப்பதி இருக்கிற 7 மலைக்கும் கங்கோத்திரி அந்த மாதிரிலாம் பேர் இருக்கும். எதிர்த்தாப்பில் இருக்கிற மலைக்கு பேர் நல்ல மலைன்னு பேர். அந்த திருப்பதியில் 7 மலை எதுக்கு சாமிக்கு, 2 மலை அரசாங்கம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜசேகர் ரெட்டி, சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி, அவர் ஒய்எஸ்ஆர், அவர் திட்டம் போட்டார். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அடிவாரத்தில் படி ஏறுறதுக்கு முன்னாடி ஜீசஸ் கால்ஸ்னு நம்ம இவருடைய இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அப்போ அதற்கு பழிவாங்கும் விதமாக அவருடைய ஹெலிகாப்டர் அந்த 7 மலையில் விழுகாமல் எதிர்த்தாப்பில் இருக்கிற நல்ல மலையில் விழுந்து உடம்பு கூட கிடைக்கலன்னு திரு பாபு பேசினது, நீங்கள் சொன்ன சந்திரபாபு நாயுடு பேசிய ஒரு வீடியோவே நெட்டில் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் நீங்கள் வேண்டிக்கிட்டால் உங்களுக்கு நடக்கும். அது என்ன ஸ்பெஷல்? அந்த கோயில் இவ்வளோ பேர் போய் அங்கே வழிபடுறதுக்கு உண்டான என்ன ஸ்பெஷல்? இல்லை, மெயினாக அது குபேரஸ்தலங்கிறதுனால நீங்கள் ₹1 போட்டால் திருப்பி 100 மடங்காக 1000 மடங்காக வரும். அங்கே வேண்டிக்கிட்டால் இன்னும் சொல்லப்போனால் பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் வசதி இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் அதில் முடிஞ்சு வச்சுட்டு வருஷம் மாதம் ₹10 ₹20 ஏதாவது வந்து போட்டு அதை எடுத்துக்கிட்டு அந்த வருஷம் போகிற செலவுக்கு கூட எடுத்துப்பாங்க. அது தவிர உண்டியலில் போடுவாங்க. அந்த உண்டியலில் நீங்கள் காசு போட்டால் பல மடங்கு வரும். அப்போ இந்த வியாபாரம் பண்ணுறவங்க தான் ஒரு நாளைக்கு சாமிக்கு போடுற விதமான அலங்காரத்துக்கு 76 விதமான நகைகள், ஒரு 1/4 மணி நேரத்துக்கும் ஒரு நகை மாறும். ஸோ இது இப்போ 76 விதமான நகைகள். ஒரு நாளைக்கு 76 விதமான அலங்காரங்கள் ஒன்னொன்னுக்கும் 76 விதமான நகைகள் உண்டு. அதில் ஒரு பர்டிகுலர் விதமான ஏதோ ஒரு மாதத்திற்கு 108 தங்க காசுகள் கொண்ட ஒன்று, அதை கொடுத்தவர் ஒரு முஸ்லீம். ஸோ ஏதோ ஒரு மாசி செவ்வாயோ ஏதோ ஒன்று மாத்திரம் போடணுன்னு அவர் 108 ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு வெயிட் பண்ணாராம். அங்கே மீட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கேன், நான் வந்திருக்கேன் பார்க்கணுன்னாராம். முதல்ல பார்க்கலையா, இல்லை நான் திரும்பி போகணுன்னு ஒன்று, எதுக்கு 108 தங்க காசோடு கொடுக்குறேன்னு ஒன்று அவரை உட்கார வச்சு இது பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். அது கூகுள்லேயும் இருக்குது. சரி சார், இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மாறுறப்ப எப்படி அந்த கோயிலுக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு? அது கிடைக்குதா? இல்லை, முக்கியமான காரணம் காசு இருந்தால் அதில் அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கள போடுவாங்க. ஸோ அவங்களும் அதிலிருந்து காசு எடுத்து அந்த ஊர் டெவலப்மெண்ட்டு பல விதத்துக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. உதாரணமாக நம்ம சமயபுரம் காசை எடுத்துக்கிட்டு நீங்கள் கோயிலேருந்து இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரிட்ஜு கட்டுறதுக்கு 30 கோடி போன ஆட்சியில் ஸ்கீம் போட்டாங்க. இந்த சட்டசபையில் விஜய் ஆட்சியின் போதே சொன்னாங்க குன்னூரில் கோயில் நிலத்தில் 10 கோடிக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங்னாங்க. இப்போ அது நிறுத்தப்பட்டதுன்னாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு ஸ்ரீரங்கத்தில் இது கார்பரேஷனுக்கு கோயில் பக்கத்தில் கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம் இருக்குது. அதில் மல்டி லெவல் கார் பார்க்கிங்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. பட் கோயில் காசான்னு தெரியல. கோயிலை பொறுத்த வரைக்கும், திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிது. ஒரு பக்கம் கீழே திருமலை, ஏன்னா மேலே முழுக்க கோயிலுக்கு தான் சொந்தமான இடங்கள், அங்கே தங்கிறது எல்லாமே கோயிலுக்கு சொந்தமானது. ஃப்ரீயாக சில 100 இதுவும் அதுக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு போகணும். இல்லை 300லேருந்து 500 ரூபா அதிகபட்சங்கிற லெவலில் இருக்குது. பட் கீழே பல ஆயிரம் ரூபாய்க்கு பல்வேறு ஹோட்டல்கள் இருக்குது. அதில் தாஜே ஒரு கட்டுறதாக இருந்து அது தடைக்கு கேஸ் வந்து இதாச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் திருப்பதிக்கு நீ வேண்டிக்கிட்டா, இன்னொன்றும் சொல்லிடுறேன், திருப்பதிக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டால் திருச்சி பக்கத்தில் இருக்கிற உப்பிலியப்பனுக்கோ அல்லது திருச்சி சேலம் போகிற வழியில் இருக்கிற குணசேகரத்துக்கோ நீங்கள் செய்யலாம், அது அண்ணன். ஆனால் இங்கே வேண்டிக்கிட்டதை அங்கே செய்ய முடியாது. ஸோ ரொம்ப கூட்டம் இருக்குள்ளே அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கு. அண்ணன் தம்பி இல்லை, இதை தாண்டியும் கதைகள் இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய கதைகள் அங்கே போகும். அது இல்லை, அதாவது இது மூத்த கோவில்னு வச்சுக்கோங்களேன். இது பிற்காலம் இருக்கும். பட் தெளிவாக சிலப்பதிகாரம் காலம் தொட்டு அங்கே பெருமாள் கோயில் தான் இருக்குது. அது புத்தர் கோயிலோ இதுவோ கிடையாது. அங்கே வேண்டிக்கிட்டு பல பேர், நான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு காலில் கட்டி இருந்துச்சு சரியாகலை, இதுக்கு வேண்டிக்கிட்டேன், இதுக்கு போனேன் சரியாச்சுன்னு
பல 100 பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன். இப்போ சார் இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் திருப்பதி கோயில் இந்த அளவுக்கு டெவலப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? என்டிஆரும் சிஎம்மா இருந்திருக்காரு. இல்ல கிட்டத்தட்ட இது முதல்ல ராஜாஜி காலத்திலேயே நல்ல இதாச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளதான் தமிழ்நாட்டுக்குள்ளதான் அந்த கோயில் இருந்தது. தமிழ்நாடு மதராஸ் சமஸ்தானத்திலிருந்து திரு பொட்டி ஸ்ரீராமுலுங்கிறவர் வந்து இது உயிருள்ளவரை உண்ணாவிரதம் இருந்து இறந்த பிறகு முடிவாரி மாநிலம் பிரிக்கிறப்ப போச்சு. அந்த பீரியட்ல தான் போச்சு. அந்த நேரத்தில் திமுக காரங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா திருப்பதி நமக்கு வந்திருக்கும். எங்க சார் அப்பதானே சார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தது. மாப்போசி தனியாக அவங்க குரல்ல மெட்ராஸே அவங்களுக்குன்னாங்க, மதராஸ் மனதேன்னாங்க. ஆனால் போராடினதுல மதராஸ் தப்பிச்சது, அங்கே போச்சு. திருத்தணியிலேருந்து திருப்பதி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஜர்னி தான். நகரியை தாண்டிங்கன்னா திருப்பதி. ஸோ திருத்தணி நமக்கு இருக்கிறப்ப திருப்பதி வந்திருக்கணும். மாப்போசிக்கு அது தாங்காமல் நீங்கள் இங்கே வேடந்தாங்கல் இது பண்ணுற பக்கத்தில் இன்றைக்கும் திருமலா திருப்பதின்னு அங்கே சொல்கிற மாதிரி திருமலா இங்கே ஒரு திருமலான்னு ஒன்று கட்டி சின்ன கோயில் இருக்குது. ஆனால் பெருமாளை பார்த்தா அதே மாதிரி அலங்காரத்தில் சிறப்பாக இருப்பார். பட் அந்த அளவுக்கு ஈடுபடலை. ஸோ திருப்பதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற கல்வெட்டுகள் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் இருந்திருந்தா இந்த மாதிரி இருந்திருக்குமா, இல்லை சில பேர் பாக்கெட்டுக்கு போயிருக்குமா? நான் சொன்னேன் உப்புளியப்பன் கோயில் பெருமாளுடைய அண்ணன்னு சொன்னேன். அந்த திருப்பதி உப்புளியப்பன் கோயிலுக்கு என்னுடைய நண்பர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் 4.5 கிலோ தங்கத்தில் கோயில் கொடிமரத்துக்கு கொடுத்தார் 2008 திமுக ஆட்சியில். இந்த திமுக ஆட்சியில் கொடிமரத்தை மாற்றிட்டோன்னு சொல்லிட்டு சைஸ் மாறி போச்சுன்னு அதை கழட்டி வச்சோன்னு சொல்லிட்டு இது இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. ஆர்டிஐயில் கேட்டால் அந்த தங்கம் இருப்பதாகவே தெரில. 4.5 கிலோ தங்கத்தை திமுக கொள்ளையடிச்சிருக்கு. சேகர் போன ஆட்சி அந்த 2006-11 காலத்திலேயே மூலவருக்கும் அம்பாளுக்கும் தங்கத்தில் அவங்களே பண்ணாங்க. அப்போ இருந்த வைர வைடூரியங்கள் திருட்டு போச்சுன்னு ஒரு வழக்கு உண்டு. இந்த ஆட்சியில் மீண்டும் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் சபரிமலையில் தங்க கொள்ளையில் நேரடியாக சிபிஎம் எம்எல்ஏ டிடிபி தேவசம் போர்டு சேர்மனுக்கு பொறுப்பு இருக்குன்னு எஸ்ஐடி சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் நம்ம இந்த பொறுப்பு நேரடியாக அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அப்படின்னு எஸ்ஐடி சொல்லியிருக்கு. அவங்க கம்யூனிஸ்ட் காலத்தில் போடப்பட்ட எஸ்ஐடி சொல்லியிருக்கு. இப்பொழுது நம்ம சேனல் மூலமாக யாராவது இவருக்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு போய் அந்த உப்புளியப்பன் கோவிலின் அந்த கொடிமரத்துக்கு கொடுக்கப்பட்ட 4.5 கிலோ கிடைச்சதுனாலும் நமக்கு நன்றி தான். பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு செய்யலாம். பட் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் நடக்கும். பெருமாளுக்கு வாரம் போய் ஓகே சார் இதெல்லாமே வேண்டிக்கிறோம். எதுக்கு பக்தர்கள் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் இவ்வளோ நேரம் எதுக்கு ஆகுது? ஐயா இப்போ ரெக்கார்டிங்க்கு நான் வர்றேன். நான் வந்தேன்னா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணால் முடிச்சுட்டு தானே பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு கெஸ்ட்டுக்கு 1/2 மணி நேரம் தேவைன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 50,000 60,000 பேர் சாதாரண நாட்களிலும் ஸ்பெஷல் நாட்களில் 1,00,000 பேரும் வராங்க. ஸோ ஒரு மணி நேரத்திற்கு 3600 செகண்ட் இருக்குது. 60,000 இன்ட்டு ஒரு 10 மணி நேரம் 7-8 மணி நேரம் மூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. லஞ்சில் 1லேருந்து 3, சாயந்தரம் 12லேருந்து ஒரு 4 மணி 6 மணி நேரம் மூடுறாங்கன்னா ஸோ மிச்சம் இருக்கிற 18 மணி நேரம். அதை தவிர அப்பப்போ ஸ்பெஷல் பூஜை எப்போ கொஞ்சம் நேரம் மூடிட்டு நைவேத்தியம் போன்ற இதுக்கு பண்ணுவாங்க. ஸோ 10 மணி நேரம் இன்ட்டு 3600 போட்டால் உங்களுக்கு கிடைக்கிறதே 36,000 தான். ஸோ ஒரு ஆளுக்கு 1 செகண்ட் கொடுக்கணுன்னாலும் 18 மணி நேரத்துக்கு 60,000. ஸோ அதனால் அவ்வளவு பேர் வர்றப்ப குறைஞ்ச எல்லாரும் சாமியை கிட்டத்துலேருந்து பார்க்கலாம். இங்கே தமிழ்நாடு கோயில் பல கோயில்களில் ஃபஸ்ட்டு 10 அடிக்கு காசு கொடுத்தவங்க மாத்திரம்தான் போக முடியும். காசு கொடுக்காம தரிசனம் பெருமாள் கோயிலில் அது எங்கேயுமே இருக்கா. தமிழ்நாட்டில் கூட ரேராக தான் இருக்கும். ஆனால் திருவண்ணாமலையோ அல்லது திருவேற்காடு சுவாமியோ நீங்கள் பார்க்கணுன்னா 10 அடி 100 ரூபா டிக்கெட்டு தான். நம்மளாம் இங்கே தூரத்தில் தான் பார்க்க முடியும். ஆனால் பெருமாளை பொறுத்த வரைக்கும் இலவசமாக 18 மணி நேரம் நிற்கிறவனா இருக்கட்டும், இல்லை 100 ரூபா டிக்கெட்னு 4 மணி நேரம் நிற்கிறவனா இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி விவிஐபின்னு எப்படியோ கோட்டாவில் வந்தாலும் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து பார்க்கும் வசதி இருக்குது. இப்போ விஐபி தரிசனம்னா எவ்வளோ சார் வரும்? இல்லை பல விதமாக இருக்குது. அதில் நீங்கள் உதாரணமாக 10 கோடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை விஐபியில் பார்க்குறதுக்குலாம் வருஷம் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சில ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு தடவை போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரணும் விஐபி பாஸில். இல்லை நீங்கள் வெப்சைட்டில் போனாலே பல்வேறு விதமாக இருக்குது. அதுக்கே குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு கிடைக்காது. நீங்கள் அதுக்கு உதாரணமாக 50,000 கொடுக்குறீங்க. ஒரு சில நடிகர்கள் இப்போ ஆந்திராவே பூர்வீகம் கொண்ட ஆந்திரா நடிகர்கள்
போகிறாங்க, போய் பார்த்துட்டு ஒரு தடவையில் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற? இல்லை, குறைஞ்சபட்சம் 50,000லேருந்து 1,00,000 நேரடியாக கோயிலுக்கும், தேவை என்றால் வேறு யார் பேரில் போகிறதுக்கு இருக்கிற டிக்கெட். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சே இவர் வருஷத்துக்கு ஏதோ ஒரு சில இதை என்னுடைய நண்பர் ஒருத்தர் வச்சுருந்தார். அவங்க ஃபேமிலி வயசாச்சு, நீங்கள் போகிறீங்களான்னு ஒரு தடவை கொடுத்து நானும் போயிருக்கேன் அந்த மாதிரி. அதனால் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாதாரண நாட்களில் ஸ்பெஷல் பர்மிஷன் விஐபிஸ் கோட்டாஸ் இருக்கும். அதுக்குள்ளேயும் இவங்களை அகாமடேட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருமாளை எங்கே நின்று பார்த்தாலும் நீங்கள் இங்கே பெருமாளை என்னன்னு பெருமாள் தான். ஆனால் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி பணக்காரர்கள் மத்தியில் பெருமாளை பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுக்கிட்டு ஆரம்பித்தால் கொழிக்கும் என்ற நம்பிக்கை. எவ்வளோ பூசாரிகள், கோவில் பூசாரிகள் அந்த இடத்துல இருப்பாங்க சார், அர்ச்சகர்கள்? இல்லை, அர்ச்சகர்கள் கிட்டத்தட்ட 500 பேர் இருப்பாங்க. பட் அந்த ஓவரால் அந்த கோயிலுக்கு பட் கிட்டத்தட்ட 40-50 இது இருக்குது. உங்களுக்கு சின்ன சின்ன இதுவும் இருக்குல்ல, கட்டளைகள்ங்கிறது எல்லாருமே ரொட்டேஷனில் வரும். எல்லாருமே மூலவருக்கு பண்ண மாட்டாங்க. மூலவருக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை ஆள் மாறிட்டு இருக்கோம். ஸோ நான் 50 இப்போ நீங்கள் இது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் 27 சன்னதி இருக்க முருகர் நவகிரகங்கிற மாதிரி, அது மாதிரி சன்னதிகள் கணக்கு பண்ணால் அங்கேயும் அதிகம் இருக்கும். பட் அவர்களுக்கும் எல்லாமே இருக்குது. தவறு பண்ணால் தண்டனை கிடைக்கும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஒய்எஸ்ஆர் அவர்கள் தான். ஸோ மக்கள் வேண்டிக் கொண்டு பிஸ்னஸ் பார்ட்னராக அவரை பார்ட்னராக நான் ஒரு அமௌண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பவர்கள் நம்பிக்கையினால கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிறது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.